இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கடவுளுடைய வார்த்தையற்ற வாழ்வின் நாசகரமான விளைவுகள் நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை கடந்த தியானங்களிலே நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். இந்த லெந்து காலங்களுக்கு நமக்கு ஏற்ற ஒரு சத்தியத்தை அது சொல்லுகிறது. மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரத்தை இந்த நாட்களின் தியானத்திலே நாம் வைத்திருக்கிறோம். நேற்றைய நாளிலே நான் சொன்னேன், கடவுளுடைய வார்த்தையற்ற வாழ்க்கை நிலை மாய தோற்றத்தின் வாழ்க்கைக்கு நம்மை அழைத்து செல்லும். ஒரு மாய தோற்றத்தை என் வாழ்க்கையிலே ஏற்படுத்தி தவறான பாதையிலே என்னை சாத்தான் வழிநடத்துவான் என்று கடந்த தியானத்திலே நான் உங்களுக்கு சொன்னேன். இன்றைக்கு அடுத்த ஒரு விளைவு என்ன? கடவுளுடைய வார்த்தையற்ற நிலையின் வெறுமை நிலையை அடுத்து நீங்கள் இந்த அதிகாரத்திலே பார்க்கலாம். முதலாவதாக அது என்ன செய்கிறது? பதிலீடுகளில் பரிகாரம் தேட நம்மை உந்தி தள்ளுகிறது. எந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை கடவுளுடைய வார்த்தையின் ஆளுகைக்கு ஒப்படைக்காமல் அதற்கு பதிலீடுகளை செய்து பரிகாரத்தை தேட முயற்சி செய்கிறானோ, ஒருபோதும் அவன் கடவுளுடைய வார்த்தை கொடுக்கும் சாயலை தன் வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள இயலாது. இதைத்தான் ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில உணர்த்தினார். எப்படி அவர்கள் பரிகாரங்களை தேடினார்கள்? ஏற்கனவே நாம் படித்து விட்டோம். இந்த 3வது 4வது 8வது வசனங்களிலிருந்து நான் சொன்னேன், அவர்களுடைய சடங்கு முறைகள், அவர்களுடைய ஆசாரங்கள், அவர்களுடைய பாரம்பரியங்கள் என்றெல்லாம் நான் உங்களுக்கு சொன்னேன். எந்த விதங்களில் இவர்கள் இதன் மூலமாக பரிகாரம் தேடினார்கள்? வாழ்க்கைக்கு பதில் வெறும் வார்த்தைகள் என்கிற பதிலீடுகள் அவர்கள் வாழ்க்கையிலே வந்தது. இதைத்தான் 6வது வசனத்திலே நாம் படிக்கிறோம். வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவதற்கு பதிலாக அவர்கள் வெறும் வார்த்தைகளினாலே கடவுளை உயர்த்தி அவரை போற்றி தங்களுக்குள்ளே திருப்தி அடைந்தார்கள். இன்றைக்கும் இதே நிலை நமக்குள் இருக்கவில்லையா? பல நேரங்களிலே நம்முடைய வார்த்தைகளின் சத்தம், வார்த்தைகளின் அலங்காரம், வார்த்தையினுடைய கூக்குரல் மிக பெரிதாக இருக்கிறது. ஆனால் வாழ்க்கையோ வெகு தூரத்தில் நிற்பதை கண்டு ஆண்டவர் வேதனைப்படுகிறார். இதைத்தான் 6வது வசனத்திலே படிக்கிறோம். உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், இருதயத்தினால் எனக்கு தூரமாய் நிற்கிறார்கள் என்கிறார். ஆராய்ந்து பார்ப்பீர்களா உங்களுடைய வாழ்க்கையை? இதிலே உங்களுக்கு தொடர்பு இருக்கிறதா என்று பாருங்கள். 2வது, இறை தூய்மைக்கு பதிலாக சடங்குகள். இதைத்தான் நான் ஏற்கனவே சொன்னேன். தூய்மையாகுதலை கடவுளின் வார்த்தையின் அடிப்படையிலே தேடாமல் சடங்குகளின் மூலமாக பதிலீடுகளை செய்து அதை அடைய முயற்சித்தார்கள். ஆண்டவர் ஒருபோதும் அது நிறைவேற முடியாது, அது அப்படி நடக்காது என்பதை வெகு தெளிவுபட கூறினார். அப்படியானால் இப்படி செய்கிறவர்களினுடைய நிலை என்ன? தங்களை தாங்களே அவர்கள் வஞ்சித்து கொள்ளுகிறார்கள். தங்களை தாங்களே அவர்கள் ஒரு ஏமாற்றத்திற்குள் தள்ளிவிடுகிறார்கள். இதுதான் அங்கு நடக்கிற விளைவுகள். சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இறை தூய்மைக்கு பதிலாக வெளிப்பிரகாரமான சடங்குகளையும் ஆசாரங்களையும் கிறிஸ்தவத்திலே நீ நிறைவேற்ற முன் வருவாயானால் அதுவும் உன்னுடைய வாழ்க்கையினுடைய நாசகரமான விளைவுக்கு ஒரு காரணமாக இருக்கும். பதிலீடுகள் ஒருபோதும் சரியான பரிகாரத்தை நமக்கு கொடுக்காது. 3வதாக அவர்கள் செய்த பதிலீடுகளினுடைய வேதனையான காரியம் என்ன? எப்படி அவர்கள் பரிகாரம் தேடினார்கள்? அவர்கள் கடமைகளுக்கு பதிலாக காணிக்கைகளை செலுத்த முன்வந்தார்கள். இதைத்தான் 10வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிக்கலாம். தாய் தகப்பனை கவனிக்க வேண்டும், அவர்களை ஆதரிக்க வேண்டும், அவர்களை அன்போடு அரவணைக்க வேண்டும் என்கிற கடமை அவர்கள் மேல் இருந்தபோது
அந்த கடமையை செய்யாமல் போனால் தங்களுக்கு வரும் விளைவுகளை குறித்தவர்கள் பயந்து அந்த கடமைக்கு அவர்கள் கீழ்ப்படியவில்லை. அதற்கு பதிலாக ஒரு பரிகாரம் தேடி அதற்கு ஒரு காணிக்கையை கொடுத்து தங்களை விடுவித்துக் கொள்ள முன் வந்தார்கள். இதைத்தான் 11வது வசனத்திலே குர்பான் என்கிற காணிக்கையை அவர்கள் செலுத்தினார்கள் என்று வாசிக்கிறோம். இதைத்தான் ஆண்டவர் சொன்னார் அடுத்த வாக்கியங்களிலே, இப்படி நீங்கள் செய்து தாய் தகப்பன்மாருக்கு நீங்கள் செய்ய வேண்டிய யாதொரு உதவியும் செய்யாமல், 12வது வசனத்திலே, நீங்கள் போதித்த பாரம்பரியங்களினால் தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள். கடமைகளுக்கு பதிலாக காணிக்கைகள். இறை மக்களே, இந்த தியானத்தின் மூலமாய் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறீர்களா? பதிலீடுகளில் நீங்கள் பரிகாரம் தேடுகிறீர்கள் என்றால் நீங்களும் உங்கள் வாழ்க்கையை இதே நிலைக்குத்தான் கொண்டு செல்லுகிறீர்கள். ஆண்டவரிடத்தில் மன்றாடுவோமா? ஆண்டவரே, வாழ்க்கைக்கு பதில் வெறும் வார்த்தைகள், இறை தூய்மைக்கு பதில் வெறும் சடங்குகள், கடமைகளுக்கு பதில் காணிக்கைகள், இந்த அபாயகரமான நிலையிலிருந்து என்னை தூக்கிவிடும். உம்முடைய வார்த்தையின் பக்கமாய் திரும்பி வருகிறேன். வாழ்க்கையை உம்முடைய சாயலால் நிரப்பும் என்று நாம் மன்றாடுவோமா? பிரார்த்தனை செய்வோம். அன்பின் தகப்பனே, மறுபடியுமாய் உம்முடைய தெளிந்த சத்தத்தை நாங்கள் கேட்டோம். பரிகாரங்களை நாங்கள் செய்து, பலியீடுகளை நாங்கள் செய்து, வாழ்க்கைக்கான தீர்வுகளை நாங்கள் தேட முயற்சிக்கிறோம். எங்களை மன்னியும். இந்த அபாயகரமான நிலையிலிருந்து எங்களை விடுவியும். இயேசுவின் நிமித்தமே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.